அக்கா நீயா? அட என்ன அக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில் இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அது என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி குவிடுச்சா? பூனை கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. ரைட் சொன்னா மேனா நமக்குதான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய் எவனும் இந்த பக்கம் வராதீங்க டாய். ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்கேன், அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க. என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா. வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. 2 ஒண்ணா போட்டு தரேன். எவன்டா மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா. நீ என்னையா இந்நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? ஐயோ யாங்க பல்ல கட்டிடுவியா? கட்டியா கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. யோ தரகு, துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி வீணா தகராறு பண்ணிவிட்டியா? நீங்க மட்டும் இல்லன்னா அவன் பல்ல கட்டி பொடிமாஸ் பண்ணிருப்பான். ஆமா, கழட்டுவேன். அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா. பாப்பா, நீ போட்டுக்கிற நகையெல்லாம் மரியாதையா கைட்டி கொடுத்துருமா? புரோக்கரு, உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய். இதை நான் கொடுத்துட்டேன். காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா? நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு? என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கட்டி கொடுத்துட்டு போங்கயா. நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியா இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய? நானா? நான் கல்யாண தரகர்ப்பா. அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டியை கொடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கிழவனா இருந்தாலும் நான் கேட்கிற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். ஆமா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். பெரும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வும். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்தா, என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தரவர கண்டிப்பா மாட்டீங்க. சார், அடிக்கடி வரவில்ல. வேலு. ஓ அக்கா, என்ன காலையெல்லாம் காண? நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா. இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா?
பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா. நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. என்னடா இது? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அம்மா மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? ஏயா பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார். டேய், என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிள்ளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு இது தேவையா? வேலையில போற ஓனான முடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தாயா இந்த ஆளு. யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு, அத மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்தை நினைச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அணைச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க என் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன நிச்சயமா நடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன், கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா? சூப்பர். பொண்ணோட அம்மா. அஞ்சல, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்கவேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ வச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே. அங்க தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்கேருந்து நகராது, தெரியுமா? பொன்னாத்தா, என்ன மன்னிச்சிடு. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. ஓ, என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ, அளந்து பேசியா? தம்பி, அக்கா, அந்த இடத்துல நீ சும்மா இருக்கா? பொண்ணு தர முடியாதுன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன கூலிக்காரன் கிளிக்காரன்னு? யோ, நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க. இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சரிதான், பிளாட்பாரம் சரியா இருக்குது. என்ன கைய உங்கற நீ? இந்த மாதிரி நீ பாக்குறதோ கூலி தொழில், அதுவும் போயிடுச்சுன்னா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன் நீயே ஒத்துக்கிட்டியா? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. யோ, இந்த அநியாயத்தை கேளுங்க. காலையில பொண்ணு பார்க்க போனேன். அந்த பொண்ணோட அப்ப என்ன மூட்டை தூக்குற கூலிக்கார பையன் கேவலப்படுத்திட்டாயா? ஆத்திரம் வந்து மூக்க உடைச்சிட்டேன். ஏயா, என்னால ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாது? அந்த ஆளே ஒரு டிரைவர். நாளைக்கு அவன் வேலை போனா அவனும் பிச்சை எடுக்கணும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கீழே பாத்துக்கிட்டே இருக்க. என்னது? உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? கிடுகிடா. யோ, வெறுப்பேத்தாத, ஏற்கனவே அவமானப்பட்டுட்டேன். இனிமே உனக்கு அவமானமே வராது. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான அந்த பெரிய பொண்ண அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னய்யா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பண்ணைய விட நீ பணக்காரன்னு. ஓ, இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆளுடியா? உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் செய்தி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க. பொண்டாட்டியா? கிட்ட யோ, அம்பளவானா ஐட்டம் நல்லதா இருக்கு. எலே கணக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு? லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்குல கண்ணுவலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாம்மா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான்.
அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இது பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு, அது தம்பிதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமாவ சொல்றா? ஆமாங்க. ஏலே, நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அபசகுணமா சொல்லாதடா. ஏமா, நான் போற பொண்ணு தட்டை வெட்டில எடுத்து வை. அந்த கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானைய பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பொண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பொண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயிலு மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க, நான் மத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க, உயிரை வாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார், என்னையா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். சரி போயா. பாருங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்லாம்? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எழுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களே தான். நல்லவன். என்ன பெரிய பண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை எதுக்குங்க? இந்த லக்கேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. சரிங்க, 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடையை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது, அம்மாயின்மெண்ட் அது. என்னடா கணக்குல நான் முதலாளி, அதுலயும் பெரிய பண்ண, நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி, வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே. நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன என்னய்யா, தம்பிய பாக்கணும். அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ, கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்லல. சொல்ல நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்சா வெள்ளது இல்ல. சொல்ல புரோக்கரே, புரோக்கரே, வண்டி எடுப்பா. புரோக்கர் சார், தம்பிய பாக்கணும். நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? தம்பியே மூட அவுட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா.
தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவானா? அதுவா எழுதும். இவரு காலேஜ்ல சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் அதை தொலைச்சவனே ஒரு அப்பா அங்க மூட விட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவுன்னு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர் பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்குங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ, நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரரா இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. அப்பா என்ன ஆட்டு ஆட்டுறீங்க? காலை ஆட்டு காட்டு 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 காட்டுங்க. அதேங்கப்பா, அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டை ஆட்டுறீங்களே, 2த்தையும் சேர்த்து ஆட்டினா அமோகமா இருக்கு. மீன் பார்த்து. ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல? அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்? 11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல? வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற? ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார். என்னையா இந்த 11ஆம் தேதி? என்ன 11ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழுவு கொட்டு வரேன், அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ. அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு. வணக்கம் டைரக்டர். இவரு அம்பலவனம் கதாசிரியர். இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா? ஷூட்டிங் கீட்டிங்லாம் இல்ல, வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்குறதுக்கு. என்னது, பொண்ணோட அப்பாவா? அது ஃபைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயின் தான் ஃபைனான்சியரோட பொண்ணு. அதைத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி, 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? சரி, கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளம் கதை கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு பொய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க பொய் சொன்னாரு? புரோக்கர்ல பொய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் பொய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் பொய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக. சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகாடெல்லாம் என்கிட்ட. யோ, என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி, 11ஆம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்ககிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூரா? ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்சியருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம்.
அப்பா எவ்வளவு பெரிய வீடு அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கேத்த எல்லூருண்ட என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். ஜானகியை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார் பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க போங்க போங்க. சார் இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ, ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரியா? செக்ரட்டரி தம்பி. என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? பணக்காரருக்கு தான் கல்யாணம் எடுத்ததே தெரியாத? ஏங்க செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரே. போலீஸும் வரலன்றீங்க, இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலருது, போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி என்ன வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி. தம்பி நீங்களும் வந்துருங்க. மாப்பிளே நீங்க தானே? வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். பார்த்தா நானே. டேடே, எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வை. மாப்பிள கேஸ் போட்டிருக்காரு. கேஸா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பாக்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதியிருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பாக்கல? அவன ஏண்டா கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணோம். அது போட்டோம். என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடு அது ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷம் வந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதி குதியும் குதிப்பாரு. அதுக்குள்ளயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டான்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுவாரு. சரி வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாரு. அப்புறம் பார்க்கலாம். ரைட் ரைட் ரைட். பெரிய மனுஷன் தானே நீ? புடிச்சு தள்ளுறியே. மாப்பிள 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 மாப்பிள. யாரு? என்ன? ஆமா உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள? என்ன யாரு உங்க மாப்பிளன்னு கேக்குறீங்க? என்ன மாப்பிள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு மாப்பிள. மறுபடியும் மாப்பிளங்கிற லூசு. லூசா? யாரு என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணம் சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி. சோமாரியா? என்னடா பாச இது? தம்பி என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா, கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியம் ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷன் ஒண்ணு கூட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய் பாவி ஈவினே. என்னது இது? அப்பிடுவியா? என்ன கர்மண்டா இது? நீ தானே வேலைதான், ஆனா உன் மாப்பிள இல்ல. மாப்பிள இல்லையா? டேய் போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரனும் வருவான், பிச்சைக்காரனும் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ என்னையா இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்கிற? போய் வேலை வெட்டிய பாருங்க. போவாதீங்க, யாரும் போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா டிச்சு அடிச்சுடுவேன். ஜாக். டிச்சா?
இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சுன்னு சொல்றான். ஒரு வேலையை சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கிருப்பானா? எங்க ஊரு திருமணம் சரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பொட்டி தூக்குறான் சார் பொட்டி எதுனா தூக்கணுமா? நாய பொட்டி தூக்குறதா போடா. எங்க இருந்தாலும் வரவும் வேலை எங்க இருந்தாலும் வரவும். யாரு இது? மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு அப்ப அரைஞ்சிருக்கா. அசிங்கமா இருக்கு. என்ன லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி கிம்பி சொல்லிட்டு அப்புறம் பாறேன். சார் 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 இந்த புட்டியை கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். கன்றாவி. ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் நான் பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா நான் உன் மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார் நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத. எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போயிட்டு தயாரா இருக்கு. டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள்ள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா கால உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா. நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது. அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுது. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிள்ளை ஒத்துக்குவார். அது மாப்பிள்ளையோட தம்பி ஒத்துக்குவார். என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸியை வாங்கிக்க. மாமனார் விட்ட சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்குதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கெடுத்துட்டிய. வக்கீல பாக்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். சீ போங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிடுச்சு சொல்லி அங்க 100 இங்க 100. அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதான் எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ்னு அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போற 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேட்கிறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இத பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி நான் தங்குற போங்க. ஜானகி பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சின்ன மாப்பிள்ள நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலம் பலவீனம்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க, இவனு அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னு
பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்துருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துடும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு, நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிய. ஜானகி மாப்பிள்ள வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சு மார்க். நாங்க தான் கூச்ச பண்ணோம். கரெக்ட். ஜானகி அடிட வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க, அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா இப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்த கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க மறுண்டு பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து உளர்ற? பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன், வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபமா இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாறிட்டாருன்னு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளைய மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையனை அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளையோட விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம்ல, பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. சாவி கொடு. இப்போ வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க, ஆள் அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிறேன்? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும், நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுச்சப்பழம் வச்சிடுறேன். மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா முதல்ல நீங்க இப்படி வாங்க, எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறா. பகவானே. சின்ன மாப்ள நல்லா சம்பாதிக்கும். எடுங்க தம்பி பிளாட்டுக்கு போலாம். நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன். வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறான். ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க. அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க, நீங்க தாங்க நடிக்க போறீங்க. Is it? நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். கரெக்டா? கரெக்ட். 40 பக்க டைலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்ள உங்க அப்பா கால்ல விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைச்சிடுறேன். உங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போயிட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்தியை பார்க்க போறேன். சம்பந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? ஐயோ. இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். நீங்களே கொட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கொட்டட்டும். நீங்க வந்து கொட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேச. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட். இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாதான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால்ல நின்னு ஓஹோன்னு வரும். அத்தை நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க. மாப்ள ஊன் சொல்லுங்க மாப்ள. அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ. ஓஹோ, கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க. நீங்க சும்மா உதா இருக்கு. எப்படியா நடிப்ப? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோவமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்ள வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த கால்ல நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க கால்ல நிக்காதீங்க, என் கால்ல நின்று போற. கழுத காலு தானே இல்லங்க. மிஸ்டர் பேல வந்தா யாரு? மிஸ்டர் ஆள வந்தா. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது.
அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ளை சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி சமந்தி, பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பியை ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னது தானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது வேட்டி தான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சுட்டேன். உங்க தம்பி தான் யாரும் செய்யலாம்.